இதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 30-35% வாக்குகளை பெற்றால் மட்டுமே ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும். நிச்சயமா இன்றைக்கு 18-20%, 21% என்கிற நிலையில தான் இருக்கு. இந்த மீதமுள்ள ஒரு 10-12% நாம் பெற்று விடுவோம் என்கிறார். அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக இருக்கிற அந்த பாரம்பரிய வாக்கு சதவீதம் இருக்குல்ல, அது முழுமையாக கிடைத்தால் மட்டுமே அதற்கு மக்களுடைய ஆதரவு, அதுதான் டிசைடிங் ஃபேக்டர். ஒரு 10-15% இருக்கும். அதை நம்ம ஒரு 5%, 10% வாங்கிட்டோம்னா ஒரு மகத்தான வெற்றி நிச்சயம். ஆனால் கட்சியின் வாக்குகளே, கட்சியின் கூட்டணி கட்சிகளின் வாக்குகளே குறைவாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை விட. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான அந்த கட்டமைப்பு என்பதும் வாக்குகள் என்பதும் இனி இது ஆட்சி கட்சியா இருக்கிறதுனால ஒரு வாக்கு கூட சிதறாது. அதோடு அணி சேர்ந்து இருக்கிற காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக, இந்த கட்சிகளுடைய வாக்குகள் 0.5%, 1% என்றாலும் அதை ஆட்சி கட்டிலையில் அமர்த்தக்கூடிய அளவிற்கான வாக்குகளை பெற்று விடுவார்கள். அதை வீழ்த்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையான ஒரு வலிமை மிக்க கூட்டணியை கட்டமைக்கணும். இங்க திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில நான் ஒரு கூட்டணியை வலுவான கூட்டணியை கட்டமைக்கிறேன், வியூகம் வகுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. திரு என்டிஏ பாஜக தலைமையிலான மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாரு, நாங்கள் என்டிஏ தலைமையில ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி கூட்டணி ஆட்சியை அமைப்போம். இது ஒரு 2026 என்பது ஒரு மாறுபட்ட தேர்தலாக இருக்கும் ஒரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கான்செப்ட்ல போறாரு. தமிழக வெற்றி கழகம், புதிய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், அவருடைய பார்வை என்பதும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தொடக்கத்திலே சொன்னதுனால அந்த நிலைப்பாட்டோடு அவர் ஒரு கூட்டணியை கட்டமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பக்கம் சீமான் நான் கடைசி வரைக்குமே உறுதிப்பாட்டோடு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகள், ஆதரவு வாக்குகள் அப்படியே ஒன்று சேரு அங்க போயிடுது.